ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தையல் பழகு சரோ. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு போட் நெக் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு போட் நெக் ப்ளவுஸ் பேக் சைடு வந்து ஒரு போட் நெக் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக பட்டி பெல்ட் பீஸ் வச்சு 3 டாட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இன்றைக்கி இந்த கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி கட்டிங் போடுறதுன்னு என்னோடய ஸ்டைலில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுக்கணும். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். இல்லை நம்மளுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து கரைப்பகுதி அந்த ஓப்பன் பீஸாக இருக்கும், பிசிறு பீஸாக இருக்கும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து கரைப்பகுதி இருக்கும். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கணும் ரெண்டாக. 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 1 மீட்டர் கிளாத் கரெக்டாக இருக்கும். இது வந்து 28 அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 30க்கு மேலே இருக்கிற அளவுக்கு 1.25 மீட்டர் தேவைப்படும். 1.25லேருந்து 1.5 மீட்டர் தேவைப்படும். இப்போ லைனிங் கிளாத்தை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீழே வந்து பிசிறு இருக்கிறத வந்து நல்லா கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், எந்த ஒரு இது இல்லாமல். இப்போ வந்து மடிச்சடிக்கிறதுக்காக கீழே 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங்கை ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, லைனிங் திருப்பி அடிப்போம் இல்லையா, தையல் போடுறதுக்காக மட்டும்தான். இது வந்து ப்ளவுஸுடைய உயரம் கிடையாது, பேக் பார்ட்டுடைய உயரம் கிடையாது, மடிச்சடிக்கிறதுக்காக மட்டும்தான். கீழே வந்து 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம் நம்ம தையல் போடுறதுக்காக. இப்போ வந்து அந்த பிசிறு பீஸை வந்து கோணல் மாடலாக இருக்கிறத நேராக வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து 1/2 இன்ச்சை நல்லா ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ண 1/2 இன்ச்சை நல்லா எண்டு வரைக்கும் வந்து நேராக வந்து கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு 1/2 இன்ச்சுங்கிறத கீழே எழுதிக்கிறேன். இப்போ வந்து மேலே ப்ளவுஸுடைய உயரம் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம முன்கப் உயரம், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்முடைய கப்பு முடிகிற இடம் வந்து 11 இன்ச். அந்த 28 பாடி மெஷருக்கு 11 இன்ச். அந்த 11 இன்ச்சை அளந்து பார்த்துக்கிட்டு அது கூட ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணி 13 இன்ச் உயரம் வச்சுக்கிறேன். அதாவது பேக் பார்ட்டுடைய ஹைட் வந்து நான் 13 இன்ச் எடுத்துக்கிறேன். இது வந்து ஷோல்ட்ரு பிடிச்சடிப்போம் இல்லையா மேலே, அதுக்கும் சேர்த்து 13 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச் ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து மேலே ஷோல்ட்ரு பிடிச்சடிக்கிறதுக்கும் சேர்த்து தான் 13 இன்ச் நம்ம எடுத்துக்கிறோம். கீழே அந்த 1/2 இன்ச் நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக விட்டோம், அதை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அது இல்லாமல் 13 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு அகலம் வந்து நார்மல் நெக்குக்கு 4.5 இன்ச் வைப்போம். 4.5 இன்ச் வந்து சொல்லியிருப்பேன். அந்த 4.5 இன்ச் கூட 2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் வச்சுக்கலாம். எந்த ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நார்மல் நெக்குக்கு எவ்வளோ வச்சோமோ அது கூட 2 இன்ச் சேர்த்து நான் வந்து இப்போ 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 4.5 இன்ச் நார்மல் நெக்குக்கு வரும் ஷோல்டர் அகலம், அது கூட 2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் வச்சுக்கிறேன். கீழே ஆம்கோல் உயரம் ஷோல்டர் அகலம் எவ்வளோ எடுத்தோமோ அதில் மைனஸ் பண்ணிக்கணும் 1/2 இன்ச்சை. அப்போ 1/2 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா கீழே 6 இன்ச் வரும். அதே மாதிரி நம்ம கழுத்துக்கிட்டேயும் அந்த 6 இன்ச் உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு, இப்போ கீழே ஷோல்டர் அகலம் மேலே 6 எடுத்தோம் இல்லையா, அதே 6 மார்க் பண்ணக்கூடாது. அதை விட 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 6 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு போட் நெக்குங்கிறதால நம்ம கிராஸாக தான் கொடுக்கணும். அதனால் ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி வரும், இந்த சைடு தள்ளி வரும், லெஃப்ட் சைடு தள்ளி வரும். அதை வந்து மார்க் பண்ணி நல்லா பாக்ஸ் மாதிரி கொடுத்து விட்டுட்டு கீழே போடுற கோட்டை நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 1/2 இன்ச் வச்சுருக்கோம், கீழே 6 இன்ச் வச்சுக்கிறோம். 2 சைடும் ஆம்கோல் உயரம் வந்து 6 இன்ச் வச்சுக்கிறோம். போட் நெக்குக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அளவுகள் மார்க் பண்ணணும். இப்போ வந்து அடுத்தது வந்து ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஷோல்டர் அகலம் 6 இன்ச் வச்சுருக்கோம். கீழே ஆம்கோல் உயரம் 6 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ இது போட் நெக்குங்கிறதுனால நம்ம வந்து நார்மல் நெக்கை விட ஒரு 2 இன்ச் சேர்த்து தான் ஷோல்டர் அகலம் எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து பேக் பார்ட்டுடைய பின்பக்க துணியுடைய அகலம் மார்க் பண்ணணும். அது கூட உடம்பு அளவை 4 டிவைட் பண்ணி 1.5 இன்ச்சு கூட்டிக்கணும். இப்போ உடம்பு அளவு 28 4 டிவைட் பண்ணோம்னா 7 இன்ச் வரும். அது கூட 1.5 இன்ச்சை கூட்டிக்கணும். 1.5 இன்ச்சு கூட்டினோம்னா 8.5 இன்ச் கிடைக்கும். 7 இன்ச் கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணி 8.5 இன்ச் வரும். அதிலிருந்து தையலுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணணும். இதுதான் வந்து பின்பக்க துணியுடைய அகலம். உடம்பு அளவை 4 டிவைட் பண்ணி ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா, போட் நெக்குடைய ஃபார்முலா. அதுக்கப்புறம் தையலுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இடுப்புடைய அகலம் மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து இடுப்புடைய அளவு வந்து உடம்பு அளவு 28லேருந்து ஒரு 3 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இடுப்புடைய அளவு 25. அந்த இடுப்புடைய அளவை 4 டிவைட் பண்ணி கீழேயும் 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணணும்.
இப்போ நார்மல் நெக்குக்கெல்லாம் பின்பக்க துணியுடைய அகலம் வந்து உடம்பளவை 4 டிவைட் பண்ணி ப்ளஸ் அரை இன்ச் ஆட் பண்ணணும். ஆனால் போட் நெக்குக்கு 1.5 இன்ச் ஆட் பண்ணணும். இப்போ இடுப்பளவு 25 4 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 6.25 இன்ச் வரும். அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 7.25 இன்ச்லேருந்து 8 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழுடைய இடுப்புடைய அகலம் 8 இன்ச்சாக வச்சுக்கிறேன். அதிலிருந்து தையலுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கிராஸாக கோடு போட்டுக்கிறேன். மேலே 8 இன்ச் வரும், கீழே வந்து 8 இன்ச் வரும். கீழே வந்து இடுப்புடைய அகலம் வந்து 8 இன்ச் வரும். ஏன்னா டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு 1 இன்ச் தேவைப்படும். அதனால தான் 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணுறோம் கீழே. இப்போ நம்ம வந்து கீழே அடுத்தது வந்து நம்ம ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணணும். இப்போ மேலே வந்து 8 இன்ச் வரும் உடம்புடைய அகலம், கீழே வந்து இடுப்புடைய அகலம் 8 இன்ச் வரும். போட் நெக்குங்கிறதுனால மேலே வந்து 1.5 இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். நார்மல் நெக்குக்கு வந்து உடம்பளவை 4 டிவைட் பண்ணி ப்ளஸ் அரை இன்ச் ஆட் பண்ணால் போதும். அடுத்தது வந்து ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணணும். ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆம்கோல் உயரத்தில் பாதியை மார்க் பண்ணிக்கணும். ஆம்கோல் உயரம் நம்ம 6 இன்ச் வச்சோமா, அதில் பாதி எவ்வளோ வரும்? 3 இன்ச். அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கணும். ஆம்கோல் சுற்றளவு வந்து 6 இன்ச்சு 6.25 வரலாம். உடம்பளவை 4 டிவைட் பண்ணி 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 28 4 டிவைட் பண்ணால் 7 இன்ச். அது கூட 1 இன்ச்சை மைனஸ் பண்ணால் 6, 6லேருந்து 6.25 வரலாம் நம்மளுக்கு. இப்போ ஆம்கோல் உயரத்தில் பாதி 3 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆம்கோல் வளைவு முடிகிற இடத்துலேருந்து பின்பக்கத்தினுடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து அந்த 8.5 இன்ச்சிலேருந்து ஒரு அரை இன்ச்சு முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அந்த ரவுண்டை வந்து வளைவை கொடுத்துக்கணும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 3 பாயிண்ட்டையும் டச் ஆகிற மாதிரி நம்ம அந்த ஆம்கோல் வளைவை கொடுத்துக்கலாம். ஆம்கோல் உயரத்தில் பாதி மார்க் பண்ணியிருப்போம், அந்த பாயிண்ட்லேயும் கீழே மிட் பாயிண்டில் 1 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம், அந்த பாயிண்ட்லேயும் கீழே வந்து 8 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணியிருப்போம், அந்த பாயிண்ட்டையும் டச் ஆகிற மாதிரி நம்ம வளைவை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த வளைவை கொடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆம்கோல் சுற்றளவு 6லேருந்து 6.25 வரலாம். 6க்கு கம்மியாகவும் வரக்கூடாது, 6.25க்கு அதிகமாகவும் வரக்கூடாது. சப்போஸ் நம்மளுக்கு எச்சா வருது அப்படின்னா நம்ம பின்பக்கத்தினுடைய அகலம் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த கோட்டை அதை வந்து அரை இன்ச்சு முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்த்துக்கலாம். 6.25 விட அதிகமாக வருதுன்னா நம்ம பின்பக்க துணியுடைய அகலம் மார்க் பண்ணதுலேருந்து மேலே அரை இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி நம்ம அந்த வளைவை கொடுத்துக்கணும். இப்போ ஷோல்டருக்கு பிரிச்சடிக்கிறதுக்கு கீழேருந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு 6.25 இன்ச் வருது. இது கரெக்டான அளவு தான். இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கரெக்டாக அதே அளவு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ இதே 6.25 வந்து எடுத்துக்கணும். பேக் பார்ட்டில் நம்ம எந்த அளவு ஆம்கோல் சுற்றளவு வச்சோமோ அதே தான் ஸ்லீவ்லேயும் நம்ம வச்சுக்கணும் ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ. இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இன்ச் டேப் வச்சு மேலே அந்த ஷோல்டர் பிரிச்சடிக்கிறத விட்டுட்டு மீதியை அளந்து பார்த்துட்டு நம்ம அந்த வளைவை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 6.25 இன்ச் வருது. நான் வந்து இதையவே அப்படியே வச்சுக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுத்துடைய அகலம் மார்க் பண்ணணும். கழுத்துடைய அகலம் மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டர் அகலம் வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 6.5 நம்ம பிரித்து வச்சுக்கலாம். நான் வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு வேணும், கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் வேணும், ஸோ 3/4 இன்ச் வேணும். அது இல்லாமல் ஷோல்டருக்கு வந்து 2 இன்ச் வேணும். ஸோ மொத்தமாக நான் வந்து 2.25 இன்ச் எடுத்துக்கிறேன். ஷோல்டர் அகலம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் 2.25 இன்ச் எடுத்துக்கிறேன். கழுத்தடிக்கிறதுக்கு 1/4 இன்ச் வேணும், கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச் வேணும். ஸோ அரை இன்ச் ப்ளஸ் 3/4 இன்ச், ஷோல்டர் வந்து 2 இன்ச் வேணும் ஃபினிஷிங்கில். ஸோ 2.25 இன்ச் எடுத்துக்கிறேன். கழுத்துடைய அகலம் மீதியை வச்சுக்கிறேன். 6.5 இன்ச்சில் மீதி எவ்வளோ இருக்கும்? 2.25 போக மீதி வந்து நான் கழுத்துடைய அகலமாக எடுத்துக்கிறேன். மீதி வந்து நம்மளுக்கு 3.25 இன்ச் கிடைக்கும். அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ போட் நெக்கோடைய கழுத்து உயரம் வந்து நம்ம உடம்பளவு 28 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 28க்கு 2.8 வரும். அதை விட நான் 2 இன்ச் சேர்த்து 2 பாயிண்ட் சேர்த்து 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் போட் நெக்கோடைய கழுத்து உயரம்.
ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இன்ச் உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டருக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்தும் கீழே 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு செவ்வகமாக நான் கோடு போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ போட் நெக்கோடைய கழுத்து உயரம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை 10ஆல் டிவைட் பண்ணோம்னா அந்த கிடைக்கிற அளவை வந்து நம்ம ஹைட்டாக வச்சுக்கலாம். போட் நெக்கோடைய கழுத்து உயரமாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ பின் கழுத்து உயரம் போட் நெக்குக்கு மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அது ஒரு செவ்வகம் மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம், பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வளைவு வந்து நம்மளுக்கு கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட் நெக்கோடைய வளைவு கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குறுகலாக போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் விரிவாகவும் போட்டு காமிச்சிருக்கேன். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா விரிவாக கொடுத்துருக்கேன். அந்த படகு கழுத்து, போட் நெக்குங்கிறது படகு கழுத்து. ஸோ வந்து விரிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குறுகலாகவும் நான் வளைவு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் 2 வளைவுமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம குறுகலாகவும் வளைவு இப்போ மார்க் பண்ணலாம், நல்லா விரிவாகவும் வந்து அந்த வளைவு கொடுக்கலாம். கப்பல் கழுத்து 2மே நல்லா தான் இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. கழுத்துடைய உயரம் நம்ம உடம்பளவை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும், போட் நெக்கோடைய கழுத்து உயரம் மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இன்னுமே வந்து விரிவாகவும் வளைவு வந்து வளைஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னும் வந்து நல்லா விரிவாகவும் நம்ம வந்து கப்பல் கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து டாட் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, இடுப்பு கிட்ட. அந்த இடுப்புடைய டாட்டை வந்து நம்ம அடுத்ததாக மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம கீழே டாட் ஸ்டிச் பண்ணுவோம், அதை வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஷோல்டர் அகலம் எவ்வளோ எடுத்தோமோ, அதாவது நம்ம பின்பக்கத்தினுடைய அகலம் 8.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 8.5 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 4.25 இன்ச். அந்த 4.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சில் 2ஆல் டிவைட் பண்ணால் பாதி 4.25 இன்ச். அதுலேருந்து 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணணும், 1/2 இன்ச் பின்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணணும். ஹைட் வந்து அந்த 4.25லேருந்து ஒரு 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் சேர்த்தி அதை விட நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். அப்போ 4.25 கூட ஒரு 1 இன்ச் 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் சேர்த்துனோம்னா நம்மளுக்கு 5.25 வரைக்கும் ஹைட் வைக்கலாம். நான் வந்து 5 இன்ச் ஹைட் எடுத்துக்கிறேன். 3/4 இன்ச் சேர்த்தி 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதையவே மேலேயும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ டாட்டுடைய அகலம் கீழே மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து 8.5 இன்ச்சில் பாதி எடுத்துக்கணும். பின்பக்கத்தினுடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கிறதுல பாதி எடுத்துகிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி பின்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் வந்து இடுப்புடைய டாட் ஸ்டிச் பண்ணுறத மார்க்கிங். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே ஒரு கிராஸ் கொடுக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கில் நேராக வரும். ஸோ வந்து 1/2 இன்ச் முன்னாடிலேயும் மேலேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுற 3ஆவது டாட் மார்க் அதுலேருந்து கிராஸாக இழுத்து விட்டுக்கலாம். நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணி அந்த நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். போட் நெக்குக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம நார்மல் கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் கழுத்து உயரம் எவ்வளோ வைப்போம், 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 7 இன்ச்லேருந்து 8 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். இப்போ நான் வந்து 7 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அகலம் வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு அகலம் வந்து 2 இன்ச் எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 இன்ச் எடுத்துக்கிறேன். 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச் எடுத்து காமிச்சிருக்கேன். உயரம் வந்து போட் நெக்லேருந்து கீழே 1 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் கழுத்து உயரம் 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம இதிலேயே வந்து டிசைன் கொடுக்கலாம், இல்லைன்னா கீழே 1 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து உயரம் நார்மல் கழுத்து உயரம் 8 இன்ச் வைப்போம் இல்லையா, அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறேன்.
மார்க் பண்ணிக்கிறத கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மறுபடியும் 1 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம சென்டர்லேருந்து மறுபடியும் கீழே 1 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 3 இன்ச் வரும், கீழே 3 இன்ச் வரும். அந்த இதை கொடுத்துக்கிறேன் டிஸ்டன்ஸ். 8 இன்ச் மார்க் பண்ணி அதை அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சு அதே ஒரு பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி, ஒரு இலை மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். நல்லா வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி சிம்பிளான டிசைன் இலை மாதிரி ஒரு கொடுத்துக்கிறேன். போட் நெக்குக்கு இப்போ நம்ம டிசைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ப்ராடாக தெரியாது, நல்லா நீட்டாக இருக்கும். சிம்பிள் டிசைனாக நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா அளவுமே மார்க் பண்ணியாச்சு போட் நெக்குக்கு. இப்போ பேக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டிசைனை வந்து கடைசியில் கட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுறப்போ. இப்போ வந்து மேலே மார்க் பண்ண அந்த போட் நெக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக அங்கே இடுப்புடைய அகலம், இடுப்பு அதாவது கீழே மடிச்சடிக்கிறதுக்காக விட்டதுலேருந்து மேலே ஆம்கோல் மேலே முடிகிற வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து எல்லாமே அந்த கப்பல் கழுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிசைனை இப்போ கட் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே மார்க் பண்ண அந்த போட் நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே ஒரு கிராஸ் கொடுத்தோம் இல்லையா, நம்ம அந்த 1/2 இன்ச் மேலே தள்ளி அங்கே அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நமக்கு அந்த போட் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே அந்த டிசைன் கட் பண்ணக்கூடாது, மேலே அந்த வளைவு கொடுத்துருக்கோம் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து செகண்டாக வளைவு மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த விரிவாக அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நல்லா வந்து அந்த கரெக்டான வளைவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டில் வந்து போட் நெக் வச்சு கட் பண்ணி முடிச்சாச்சு 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு. டிசைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுற வீடியோவும், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுற வீடியோவும், 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு போட் நெக்கோடைய வீடியோ ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.